உனக்கு ஒன்று தெரியுமா? நேற்றுக்கு டேனியோட அம்மா எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. டேனியோட அம்மா உங்கள் வீட்டுக்கு வந்தாங்களா? அப்புறம் என்னாச்சு, நீ சொல்லிட்டியா எல்லாத்தையும்? ஆமாடி, நான் சொன்னேன் அவன் கம்மியாக மார்க் எடுத்திருக்கான், மிஸ் அவனை வந்து அடிப்பாங்கன்னு வேற சொல்லி வச்சுட்டேன்டி நான். ஏன்பா அப்படி சொன்ன? பாவம்ல டேனி, வீட்லயே அடி வாங்கியிருப்பான்ல. பாரு, உன்னையே பார்த்துட்டு இருக்கான் டேனி, நீ மாட்டி விட்டேன்னு உன்னை முறைச்சிட்டே இருக்கான் அவன். எல்சா, எங்க அம்மா வந்து சியா வீட்டுக்கு போனாங்க எல்சா. பார்த்தா சியா வந்து மிஸ் என்னை அடிப்பாங்க திட்டுவாங்கன்னு வேற சொன்னான். நான் மார்க் வேற எல்லாத்துலயும் ஃபெயில் ஆயிட்டேன். நாமே அப்படியா? ஆமா டேனி, சியா உன்னை மாட்டி விட்டாள் அவங்க அம்மாட்ட. வேற அவளுக்கு கொழுப்பு தான். அவ என்னமோ நல்ல மார்க் எடுத்துட்டான்னு உன்னை மாட்டி விட்டா போல. எனக்கு தெரியலப்பா, ஆனா ஏதோ படிச்சிருப்பா போல. அதனால எல்லாத்தையும் 60s மேல வாங்கிட்டான்னு நினைக்கிறேன். அதுக்கே அவ ரொம்ப சீன் வேற காட்டிட்டு இருந்தா. சொல்லு மிராக். சியா, when will ma'am come? மேம் இப்போ வந்துருவாங்கப்பா. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன ஒரு சத்தமா இருக்குது? குட் மார்னிங் மேம். சியா பிரசன்ட் மேம். இவா பிரசன்ட் மேம். மிராக் பிரசன்ட் மேம். மெட்டுமா பிரசன்ட் மேம். டேனி பிரசன்ட் மேம். என்ன டேனி, ஸ்கூலுக்கு வந்துட்டியா? இன்னைக்கு உங்க வீட்ல மழை பெய்யல? இல்ல மேம், நான் நியூஸ தப்பா பார்த்துட்டேன் மேம். வேற ஊருக்கு மழை பெய்யுது அப்படின்னு சொன்னாங்க மேம். ஆனா நம்ம ஊருக்கு தான் மழை பெய்யுதுன்னு நினைச்சு நான் லீவ் போட்டேன் மேம். நேத்துக்குலாம் எக்ஸாம் பேப்பர் கொடுத்தாச்சு. சியா உங்ககிட்ட சொன்னாலா? எல்லாத்துலயும் ஃபெயில் ஆயிருக்க. என்ன நீ ஃபெயில் ஆயிருக்கிற? ஒன்னும் படிக்கிறது கிடையாது. இதுல லீவ் வேற. நாளைக்கு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங். அப்போ வரைக்கும் உனக்கு உங்க அம்மாட்ட வந்து எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றேன் பாரு. ஐயோ தெரியலையே நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன்னு. எங்க அப்பா வேற நாளைக்கு வரேன்னு சொல்லி இருக்கிறாரு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு. என்ன பண்ணுவேன்னு தெரியல. போ, கவலைப்படாத டேனி, நாளைக்கு வந்து உங்க அப்பாட்ட நீ சொல்லு, நான் இனிமேட் நல்லா படிக்கிறேன் அப்பா அப்படின்னு சொல்லிடு. அதுக்கப்புறம் உங்க அப்பா வந்து விட்டுருவாங்க. அதே மாதிரி நீயும் நல்லா படிச்சிரு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சயின்ஸ் புக் எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 48. பிளான்ட் அண்ட் அனிமல் பத்தி படிக்க போறோம் இன்னைக்கு. பிளான்ட்ஸ்லாம் நம்ம எங்க பார்த்திருக்கோம் சொல்லுங்க? மேம், பிளான்ட்ஸ்லாம் நான் வீட்டில் வளர்த்துட்டு இருக்கேன் மேம். குட். பிளான்ட்ஸை நம்ம வீட்டில் வளர்க்கலாம். வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற காலியான இடத்துல நம்ம வளர்க்கலாம். நம்ம நிறைய இடத்துல பிளான்ட்ஸை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஓகே, அதுக்கப்புறமா அனிமல்ஸை நம்ம எங்கெல்லாம் பார்த்துருக்கோம்? அனிமல்ஸ் எல்லாம் நம்ம எங்க பார்ப்போம்? வீட்டுல தானே பார்ப்போம். இந்த மிஸ்ஸுக்கு அது கூட தெரியல பாரு. என்ன டேனி தானா பேசிட்டு இருக்கிற? ஆன்சர் தெரியுமா உனக்கு? எஸ் மேம், நம்ம வீட்டுல பார்ப்போம் மேம். வீட்டில் மட்டும் இல்லை, நம்மளோட ரோட் சைடில், அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃபாரஸ்ட்டில் கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம், அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ நம்ம இதை பற்றி தான் படிக்க போகிறோம் இன்னைக்கு. புக்கை எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 48 எடுத்துட்டீங்களா எல்லாரும்? சரி, நம்ம பார்ப்போம். என்ன வேனே வரல? ஸ்கூல் விட்டு இவ்வளோ நேரம் ஆகுது. என்ன வேன்காரானா லேட்டாக வராரா என்னன்னு தெரியலையே. ஸ்கூலை விட்டு இவ்வளோ நேரம் ஆகுது. சியா, எதுக்கு எங்க அம்மாட்ட நான் கம்மியா மார்க் வாங்கினேன்னு சொன்னேன்? நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சிருப்பேன்ல. இப்ப நீ சொன்னனால தான் எங்க வீட்டுல முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. அதுக்கு ஏன்டா என்கிட்ட வந்து கேட்குற? உங்க அம்மா தான் என்கிட்ட வந்து கேட்டாங்க ஸ்கூல்ல என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. சும்மா என்கிட்ட எல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்காத நீ. நான் வாங்கிக்கோ. டிஷ்கால் எங்க அம்மா கிட்டயா சொல்றேன்? நீ என்ன அடிச்சிட்டலனா? இரு, நான் எங்க அம்மாட்டே சொல்றேன். அம்மா, அம்மா எங்கம்மா இருக்க? அம்மா, டோன்ட் க்ரை சியா, வெயிட், your mother will come. என்ன அவனை மாட்டி விட போறியா இப்போ உங்க அம்மாட்ட? அப்புறம் உங்க அம்மா கிட்ட போய் சண்டைக்கு போவாங்கடி. அதுக்கு என்னடி பண்றது? என்ன இப்படி அடிச்சிட்டால எங்க அம்மாட்ட கண்டிப்பா அவன் தான் அடிச்சான்னு சொல்லுவேனா. அவனை போய் நல்லா அடி வாங்க வைக்கிறேனா இல்லையா பாரு. என்ன சியா இது, மூஞ்சில இவ்ளோ பெரிய காயம்? அம்மா, அம்மா டேனி நான் அடிச்சிட்டேன். அம்மா பாருமா என்ன எப்படி அடிச்சிருக்கானே. இதுக்கு அவங்க அம்மா வந்து கேட்டதுக்கு நான் சொன்னேன்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல வந்து மிஸ் திட்டினாங்கம்மா அவனை. உடனே என்ன போட்டு அடிச்சிட்டாம்மா. சரி இரு, நான் போய் அவங்க அம்மாட்ட என்னன்னு கேக்குறேன். இன்னும் என் பிள்ளைய அடிச்சிட்டானா அவன்? நான் போய் கேக்குறேன். இரு, வா என் கூட வா, நீயும் வா, அவங்க அம்மாவும் பாக்கட்டு. ஐயோ, டேனி எங்க இருக்கான்னு தெரியலையே. ஸ்கூல்ல ஃபோன் பண்ணி கேட்டா அவன் வேன்ல ஏறி போனான்னு சொல்றாங்க. ஆனா அவன் வீட்டுக்கு வந்து சேரல. மணியும் 6 மணி ஆகுது சாயந்தரம். என்ன பண்றது? அவன் எங்க போயிருப்பான்? டேனி அம்மா நில்லுங்க, நான் உங்களை வீட்டில் தேடிட்டு இருந்தேன். நீங்க இங்க வந்து நின்றுட்டு இருக்கீங்க. உங்க டேனி என்ன பண்ணியிருக்கான் பாருங்க. என் சியாவை போட்டு அடிச்சு மூஞ்சில இருந்து அவ்வளோ ரத்தம் வருது. எங்க அவன்? என்னது, சியாவை போட்டு அடிச்சானா? என்னம்மா சொல்றீங்க? இன்னும் அவன் வந்து வீட்டுக்கு வரலையே. இன்னும் வீட்டுக்கு வரலையா? அதான் சியாவை அடிச்சுட்டு எங்கேயோ உட்காந்து போய் ஒளிஞ்சிட்டான் போல. வீட்டுக்கு வந்தா திட்டுவீங்கன்னு சொல்லிட்டு சியாவை போட்டு அடிச்சு அவன் உட்காந்து அழுதுட்டு இருக்கா. இது அவங்க அப்பாக்கெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், பெரிய பிரச்சனையே ஆயிடும் இப்போ.
ஐயோ எங்க பையன் எங்க இருக்கான்னு தெரியலையே, பயந்து போய் எங்கேயோ ஒளிஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கான் போல. டேனியா, நீ டேனிய பாத்தியா? என்னது டேனிய காணுமா? அம்மா இப்பதாம்மா அந்த டீ கடை அண்ணா வேற சொன்னாங்க, யாரோ ஒரு பையனை வந்து 4 பேர் வந்து கடத்திட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு. ஐயோ என் பிள்ளைய கடத்திட்டு போயிட்டாங்களா? அவன் எங்கேயோ போய் உட்கார்ந்துட்டு இருப்பான் போல, அதனால கடத்திட்டு போயிட்டாங்களா? ஐயோ என் பிள்ளைய காணோம்.